தயவுசெய்து சிவிக் அவார்டு கூட அங்கிருந்து பேசுறது 3 முறையாக நான் பார்த்துருக்கேன். நடவடிக்கை எடுப்பேன். பேசாது. பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு வேலழகன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு நியாய விலை கடைகள், கூட்டுறவு நியாய விலை பகுதி நேர கடைகள் அரசு அனுமதி பெறாமலேயே பேஞ்சமந்தை ஊராட்சி குணுக்கனூர், கீழ்கொத்தூர் ஊராட்சி புளியன்குடிசை, கட்டிப்பட்டு ஊராட்சி தேந்தூர், ரஜாபுரம் கிராமத்து கூட்டுறவு சொசைட்டிக்குட்பட்ட தாங்கல், பிராமணமங்கலம் ஊராட்சி கட்டுப்புடி, ஊனையமானியம்பாடி ஊராட்சி ஏரிப்புதூர் என்ற பல்வேறு நியாய விலை பகுதி நேர கடைகளை அரசு அனுமதி பெறாமலே திறக்கப்பட்டது ஒரு வார காலத்திற்கு முன்பு. கடந்த திமுக ஆட்சியில் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தேர்தல் முடிந்தவுடன் அனைத்து கூட்டுறவு பகுதி நேர கடைகளும் மூடிவிட்டார்கள். எனவே இந்த அரசு உடனடியாக மக்கள் நலன் கருதி இந்த கடைகளை திறக்க தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். நன்றி. வெறும் கவர்டு குடோன்ஸ் 12 குடோன் 28,000 மெட்ரிக் டன்ல 53 கோடி ரூபாய்க்கு பண்ணாங்க. தயவுசெய்து சிவிக் அவார்டு குடோன் அங்கிருந்து பேசுறது 3 முறையாக நான் பார்த்துருக்கேன். நடவடிக்கை எடுப்பேன். சிவிக் அவார்டு குடோன் சிவிக் அவார்டு குடோன் 18யும் சிவிக் அவார்டு குடோன் 18ம் அது 2,68,000 மெட்ரிக் டன்னுக்கும் 214 கோடியில் பண்ணியிருக்காங்க. 2023-24 7 குடோன் தான் கட்டியிருக்காங்க. மெட்ரிக் டன் 17,500 32 கோடி ரூபா. செமிக் அவார்டு கூட 40 குடோன் கட்டியிருக்கு. 1,14,000 மெட்ரிக் டனில் 95 கோடியில். 2024-25 40 குடோன் கட்டியிருக்காங்க. குடோனு 55,000 மெட்ரிக் டன் 114 கோடியில். செமிக் அவார்டு கூட 6 குடோன் தான். செமிக் அவார்டு கூட 6 குடோன் தான் 18,000 மெட்ரிக் டனில் கட்டியிருக்காங்க 25 கோடியில். 25-26 18 குடோன் கட்டியிருக்கு 51,000 மெட்ரிக் டனில் 106 கோடியில். செமிக் அவார்டு கூட கட்டவே இல்லை. இவங்க மாறு தட்டிக்கிறாங்க. செப்டம்பர் 1 9/5/2026 வரைக்கும் 50 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நெல் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோன்னு. அதெல்லாம் ரோட்லேயும் ஸ்ட்ரீட்லேயும் தான் இருக்குது. சொல்லப்போனால் கடந்த 2025-26 சட்டமன்றத்தில் இதே நம்ம மானிய கோரிக்கையில் 300 கோடி ரூபா 350 கோடி ரூபாய்க்கு அவங்க எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அசம்பிளியில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே பிப்ரவரி 2026 தான் செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. அப்போ தான் நிதி ஒதுக்கி அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அமைச்சரவையில். அந்த அறிவிப்புகள் ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் மார்ச் ஏப்ரலில் சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுக்கும்போது பட்ஜெட் அறிவிப்பில் வரும்போது அடுத்த வருடம் பிப்ரவரி 2026 தான் அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க.